ஓம் சாந்தி. முரளி தேதி 7/5/2022. பாபா சொல்றாங்க, மீட்டே बच्चे, अब बाप समान देही अभिमानी बनो। बाप की यही चाहना है कि बच्चे मेरे समान बन मेरे साथ घर में चले। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது பாபாவிற்கு சமமாக தேஹி அபிமானி ஆகுங்கள், அதாவது ஆத்ம அபிமானி ஆகுங்கள். என்னுடைய குழந்தைகள் எனக்கு சமமாகி என்னுடன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது பாபாவின் விருப்பமாகும். குழந்தைங்க எனக்கு சமமாயிட்டு என்னோடவே வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது பாபாவினுடைய விருப்பம். கேள்வி, तुम बच्चे किस बात का वंडर देखते बाप की शुक्रिया गाते हो? குழந்தைகளாகி நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பாபாவிற்கு நன்றி சொல்கின்றீர்கள்? பதில், तुम वंडर देखते बाबा कैसे अपनी फर्ज अदाई निभा रहे हैं, अपने बच्चों को राजयोग सिखलाए लायक बना रहे हैं। तुम बच्चे अंदर ही अंदर ऐसे मीठे बाबा की शुक्रिया गाते हो. பாபா சொல்றாங்க, பாபா எப்படி தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்? தன்னுடைய குழந்தைங்களுக்கு ராஜ் யோகத்தை சொல்லிக் கொடுத்து லாயக்காக குழந்தைங்களை ஆக்கிட்டு இருக்கிறாரு என்பதை பார்க்கும்போது குழந்தைகளாகி நீங்க ஆச்சரியப்படுறீங்க, அதிசயப்படுறீங்க. குழந்தைகளாகி நீங்க உள்ளுக்குள்ள அப்படிப்பட்ட இனிமையான பாபாவுக்கு நன்றி சொல்றீங்க. बाबा कहते यह शुक्रिया शब्द भी भक्ति मार्ग का है. பாபாக்கு நம்ம நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா? பாபா அதற்கு சொல்றாங்க, இந்த நன்றி என்ற வார்த்தை கூட பக்தி மார்க்கத்தினுடையது. बच्चों का तो अधिकार होता है, इसमें शुक्रिया की भी क्या बात. குழந்தைங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இதுல நன்றி சொல்வதற்கான விஷயம் என்ன இருக்குது? ड्रामा अनुसार बाप को वर्षा देना ही है. டிராமா அனுசாரமா பாபா ஆஸ்தி கொடுத்தே ஆக வேண்டும். சோ ஆஸ்தி பாபாட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னா அதற்காக பாபாக்கு நாம நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க பாபா. பாடல், ஜிஸ்கா சாத்தி ஹே பகவான், யாருடைய துணைவனாக சுயம் பகவான் இருக்கின்றாரோ அவர்களை புயல் என்ன செய்ய முடியும், எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்பது பாடலினுடைய வரி. ஓம் சாந்தி. ये गीत है बच्चों के लिए, जिसका साथी सर्वशक्तिमान परमपिता परमात्मा है, उनको माया की आंधी व तूफान क्या कर सकता है. பாபா சொல்றாங்க, இந்த பாடல் குழந்தைகளுக்கான பாடல். அதாவது யாருடைய துணைவனாக சுயம் பகவான் இருக்கின்றாரோ அவரை எந்த புயலும் மழையும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் பாடலினுடைய வரி. இந்த பாடல் குழந்தைகளுக்காக. ஏன்னா யாருடைய துணைவனாக சுயம் சர்வசக்திவான் பரம்பிதா பரமாத்மா இருக்கிறாரோ அவர்களை மாயாவினுடைய புயல் மழை என்ன செய்ய முடியும்? वह आंधी नहीं, माया के तूफान आत्मा की ज्योति को बुझा देते हैं. வெளியில அடிக்கக்கூடிய இயற்கையினுடைய புயலை சொல்லல பாபா இங்க. மாயையினுடைய புயல் ஆத்ம தீபத்தை அணைத்து விடுகிறது. अब जगाने वाला साथी मिला है तो माया क्या कर सकती है. பாபா சொல்றாங்க, இப்ப அந்த தீபத்தை ஏற்றக்கூடிய சுடர்விட செய்யக்கூடிய துணைவன் கிடைச்சிட்டாரு அப்படின்னா மாயாவால என்ன செய்ய முடியும்? நாம் ஹீ ரக்கா ஜாத்தா ஹே மகாவீர். பாபா சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு பேரே என்ன? மகாவீரர். மாயா ராவன் பர் விஜய் பானே வாலே. மகாவீரர்னா யாரு? பாபானிக்கு அர்த்தம் சொல்றாங்க. மகாவீரர் என்றாலே மாயா ராவணன் மீது வெற்றி அடைபவர்கள். கைசே விஜய் பானி ஹே, எப்படி வெற்றி அடையணும் மாயா ராவணனை? சோத்தோ பச்சே சாமனே பைட்டே ஹே, பாப் தாதா பைட்டே ஹே. அதை கேட்கறதுக்காக தான் குழந்தைங்க நாம பாப் தாதாக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு முன்னாடி பாப் தாதா உட்கார்ந்துருக்கிறாங்க. தாதே और बाप को पिता और पितामह कहते हैं, तो हो गए बाप दादा. பொதுவா தாதா பாபா, தாதானா தாத்தா, பாபானா அப்பா இல்லையா? பாபாங்கிற வார்த்தைக்கு பித்தா அப்படின்னு சொல்லுவாங்க.
தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா பித்தாமகர், பீஷ்ம பித்தாமகர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, தாத்தாக்கு அந்த வார்த்தை சொல்லுவாங்க. சோ இங்கே பாபா தாதா 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. बच्चे जानते हैं कि रूहानी बाप हमारे सामने बैठे हैं. ஆன்மீக தந்தை நமக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறார் என்பதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. रूहानी बाप रूहों से ही बात करेंगे. आत्मा ही ऑर्गन्स द्वारा सुनती है, बोलती है. ஆன்மீக தந்தை ஆத்மாக்கள் கிட்ட தான் பேசுவாங்க. ஆத்மாதான் ஆர்கன்ஸ் மூலமாக கேட்கிறது மற்றும் பேசுகிறது. तुम बच्चों को देह अभिमानी होने की आदत पड़ गई है. आधा कल्प देह अभिमान में रहते हो. குழந்தைகளாகி உங்களுக்கு தேக அபிமானத்துல வருவதற்கான பழக்கம் வந்துருச்சு, ஏற்பட்டுடுச்சு. அரை கல்பம் தேக அபிமானத்துல தான் இருக்கிறீங்க. एक शरीर छोड़ दूसरा शरीर लिया, शरीर पर नाम पड़ता है. कोई कहेगा मैं परमानंद हूँ, कोई का नाम क्या, कोई का क्या. बाबा कहते हैं मैं सदैव देही अभिमानी हूँ. मुझे कभी देह नहीं मिलती तो मुझे कभी देह अभिमान नहीं हो सकता. பாபா சொல்றாங்க, அரை கல்பமா நீங்க தேக அபிமானத்துல இருக்கிறீங்க. ஒரு சரீரத்தை விட்டுட்டா இன்னொரு சரீரம் எடுக்கிறீங்க. சரீரத்தை எடுத்துடுறோம். சரீரத்திற்கு தான் பெயர் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க நான் பரமானந்தன், என் பேரு பரமானந்தன் சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு பேரா இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு பேரா இருக்கும் இல்லையா. பாபா சொல்றாங்க, நான் எப்பொழுதுமே ஆத்மாபிமானியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு பொழுதுமே தேகம் கிடைக்கிறதே கிடையாது. அதனால ஒரு போதுமே தேக அபிமானமும் எனக்கு ஏற்படவே முடியாது. यह देह तो इस दादा की है, मैं सदैव देही अभिमानी हूँ. பாபா சொல்றாங்க, இந்த தேகமோ இந்த தாதாவோடது. தாதானா யாரு? பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவினுடையது. நான் சதா ஆத்ம அபிமானியாக தேஹி அபிமானியாக இருக்கிறேன்னு शिव बाबा சொல்றாங்க. तुम बच्चों को भी आप समान बनाने चाहता हूँ क्योंकि तुम अब मेरे पास आना है. குழந்தைகளாகி உங்களையும் கூட நான் எனக்கு சமமாக ஆக்கணும்னு விரும்புறேன். பாபா இன்னைக்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. குழந்தைகளாகி உங்களையும் கூட எனக்கு சமமாக்க விரும்புறேன்னா எந்த விஷயத்துல? மெயின் விஷயம், ஆத்மா அபிமானியா எப்படி பாபா சதா இருக்கிறாங்களோ, பாபாக்கு சரீரமே கிடையாது, அதனால சதா ஆத்மா அபிமானியாக இருக்கிறாங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட அப்பாவோட குழந்தைங்க நாமங்கிறதுனால அப்பாவுக்கு என்ன விருப்பம் இருக்கிறது குழந்தைகளாகி நம்ம மேல? என் குழந்தைங்க எனக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்றார் பாபா. அப்ப எதனால பாபாக்கு சமமாக ஆகணும்? நாமளும் ஆத்மாபிமானி ஆகணும். பாபா சொல்றாங்க, ஏன்னா நீங்க என்னோட சேர்ந்து இப்ப வீட்டுக்கு வரணும், அதனால ஆத்மாபிமானி ஆகணும். தேக அபிமான் சோடுனா டைம் லக்தா है. தேக அபிமானத்தை விடணும், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. बहुत समय से देह अभिमान में रहने का अभ्यास पड़ा हुआ है. நீண்ட காலமா தேக அபிமானத்துல இருக்கிறதுக்கான பயிற்சி இருக்குது ஆத்மால இல்லையா. அந்த பயிற்சி பழக்கம் ஆயிடுச்சு. अभी बाप कहते हैं इस देह को भी छोड़ो, मेरे समान बनो क्योंकि तुमको मेरा गेस्ट बनना है. பாபா சொல்றாங்க, இப்பொழுது இந்த தேகத்தை விட்டுடுங்க, எனக்கு சமமாக ஆகுங்க. விட்டுடுறதுன்னா அர்த்தம் என்ன? தேகத்தை விடுறதுன்னா தேக அபிமானத்தை, தேகம் என்ற உணர்வையே விட்டுடுங்க, எனக்கு சமமாக ஆகுங்க. எதனால பாபாக்கு சமமாக ஆகணும்? அழகாக சொல்றாங்க பாபா, ஏன்னா நீங்க என்னுடைய கெஸ்ட் ஆகணும், பாபாவினுடைய விருந்தாளியாக ஆகணுமாமா. मेरे पास वापिस आना है इसलिए कहता हूं कि पहले अपने को आत्मा निक्षय करो. என்கிட்ட நீங்க வீட்டுக்கு திரும்பி வரணும். அதனாலதான் சொல்றேன், முதல்ல தன்னை ஆத்மான்னு உறுதி செய்யுங்கன்னு சொல்றாரு பாபா. அதனாலதான் சொல்றாராம் பாபா. என்ன சொல்றாரு? அதனாலதான் சொல்றேன், முதல்ல தன்னை ஆத்மான்னு உறுதி செய்யுங்க. எகுமே ஆத்மா செஹி போல்தாகும், நான் ஆத்மாக்களோட தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். சோ பாபா இதை சொல்லும் போது நம்ம என்ன பயிற்சியில வந்துடணும்? உடனே நான் ஆத்மாட்ட தான் பேசுறேன், நீங்க தேக அபிமானத்தை விடணும், நீங்க ஆத்மா அபிமானி ஆகணும், என்ன போல நீங்களும் ஆகணும், ஏன்னா நீங்க என்கிட்ட வர போறீங்க, எனக்கு கெஸ்டா ஆக போறீங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப பாபாவோட அந்த வார்த்தை கேட்கும் போதே உடனடியாக நான் இந்த சரீரத்திற்கு அப்பாற்பட்ட, சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா என்பதை நாம உணரணும். சோ பாபா சொல்றாங்க, यह मैं आत्माओं से ही बोलता हूँ, तुम बाप को याद करो तो वह दृष्टि खत्म हो जाए, मेहनत है इसमें. ஆத்மாக்களாகிய உங்களோட தான் நான் பேசுறேன், நீங்க பாபாவை நினைவு செய்யுங்க, அப்போ
அந்த பார்வை, தேகத்தை பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வை அழிஞ்சிடும், மாறிடும். ஆனா இதுல உழைப்பு இருக்குது, நல்ல முயற்சி பண்ணணும். हम आत्माओं की सर्विस कर रहे हैं, आत्मा सुनती है ऑर्गन्स द्वारा, मैं आत्मा तुमको बाबा का संदेश दे रहा हूं. நாம ஆத்மாக்களுக்கு சேவா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆத்மா கேக்குது ஆர்கன்ஸ் மூலமா, காதுகள் மூலமா இல்லையா. நான் ஆத்மா உங்களுக்கு பாபாவோட செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறேன் என்ற உணர்வுல இருந்து பிறருக்கு ஞானம் சொல்லணும். ஒருத்தருக்கு ஞானம் சொல்லும் போது கூட எப்படி நினைக்கணும், நான் ஆத்மா பாபாவினுடைய செய்திய உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கணும். ஆத்மா तो न अपने को मेल न फीमेल कहेगी, मेल फीमेल शरीर से नाम पड़ता है. ஆத்மா தன்னை ஆண் என்றும் சொல்லிக்க முடியாது, பெண் என்றும் சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஆண் பெண் என்ற வார்த்தை இந்த சரீரத்தோட ரிலேட் ஆகக்கூடிய வார்த்தை. वह तो है ही परम आत्मा. बाप कहते हैं, हे आत्माएं सुनती हो. பாபா யாரு? அவர் பரம ஆத்மா. பாபா சொல்றாங்க, ஹே ஆத்மாக்களே கேட்டுட்டு இருக்கிறீங்களா? கேட்கும்போது பாபா கேட்கும்போது என்ன செய்யணும்? ஆமா பாபா, நான் ஆத்மா கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா, பதில் வருது இல்லையா உள்ளத்துல இருந்து. ஆத்மா கேத்தி ஹா சுன்தி ஹூம். ஆத்மான்னு சொல்லுது, ஆமா பாபா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். तुम अपने बाप को जानते हो, वह सभी आत्माओं का बाप है. நீங்க தன்னுடைய அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. ஜெய்சே தும் ஆத்மா ஹோ வைசே ஹி மே தும்ஹாரா பாப் ஹூம். ஜிஸ்கோ பரம்பிதா பரமாத்மா கஹா ஜாத்தா ஹே, உன்கோ அப்னா ஷரீர் நஹீ ஹே. பாபா சொல்றாங்க, எப்படி நீங்க ஒரு ஆத்மா, அதே போல நானும் உங்களுடைய அப்பா. என்னைத்தான் பரமபிதா பரமாத்மா என்று அழைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, அந்த பரமபிதா பரமாத்மாவுக்கு அவருக்கு என்று சரீரம் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் को अपना आकार है, आत्मा को आत्मा ही कहेंगे, मेरा नाम तो शिव है. பாபா சொல்றாங்க, பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு அவங்களுக்குன்னு ஒரு தோற்றம் இருக்குது, ஒரு உருவம் இருக்குது இல்லையா, ஒளியாலான சரீரம் இருக்குது. ஆத்மாவை ஆத்மானு தான் சொல்லலாம், அதுதான் அதுக்கு பேரு. பாபா சொல்றாங்க, என்னோட பேரோ சிவன். ஆத்மாவுக்கு வேற பேர் கிடையாது, சரீரத்துக்கு தான் பெயர். நான் இன்னார்னு சரீரத்துக்கு பேரு நமக்கெல்லாம். ஆனா சிவபாபா பரம ஆத்மா, அவருக்கு சரீரமே கிடையாது. அவருக்கு பேர் எதுக்கு? ஆத்மாவுக்கு. பரம ஆத்மாவாகி அவருக்கு பேரு சிவன். शरीर पर तो बहुत नाम पड़ते हैं, मैं शरीर नहीं लेता हूं, इसलिए मेरा कोई शारीरिक नाम नहीं है. பாபா சொல்றாங்க, சரீரத்துக்கு தான் வேற வேற நிறைய பெயர்கள் வைக்கிறாங்க, நான் சரீரத்தை எடுக்கிறதே கிடையாது, அதனால எனக்குன்னு எந்த சரீரத்திற்கான பெயரும் கிடையாது. தும் சாலிகிராம் ஹோ, நீங்க சாலிகிராம். ஆத்மாக்கான இன்னொரு பெயர் என்ன? சாலிகிராம். தும் ஆத்மாओं को कहते हैं कि हे आत्माएं सुनती हो. ஆத்மாக்களாகி உங்களுக்கு சொல்றேன். பாபா சொல்றாங்க, ஹே ஆத்மாக்களே கேக்குறீங்களா? மறுபடி கேக்குறாங்க பாபா, यह तुमको अब प्रैक्टिस करनी पड़े, देही अभिमानी हो रहने की. ஆத்ம அபிமானியாகி இருப்பதற்கான பயிற்சியை நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டும். நீ ஃபுல் முரளில பாபா ஆத்ம அபிமானியாக தான் நம்மளை ஆக்குறாங்க. आत्माएं सुनती और बोलती हैं इन ऑर्गन्स द्वारा, बाप बैठ आत्माओं को समझाते हैं. பாபா சொல்றாங்க, ஆத்மாக்கள் கேக்குறாங்க, ஆத்மாக்கள் பேசுறாங்க. எதன் மூலமா? இந்த ஆர்கன்ஸ் மூலமா. பாபா இப்பொழுது ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆத்மா बेसमझ हो गई है क्योंकि बाप को भूल गई है. ஆத்மா புத்தியற்றதாக ஆயிடுச்சு, ஏன்னா அப்பாவே மறந்துருச்சு. ऐसे नहीं कि शिव भी परमात्मा है, कृष्ण भी परमात्मा है, वह तो कहते पत्थर टिक्कर सब परमात्मा है. சிவனும் பரமாத்மா தான், கிருஷ்ணரும் பரமாத்மா தான், அப்படிலாம் கிடையாது. பாபா சொல்றாங்க, மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கல்லு முள்ளு எல்லாமே பரமாத்மா தான் அப்படி சொல்லிட்டாங்க. सारी सृष्टि में उल्टा ज्ञान फैला हुआ है, बहुत तो समझते भी हैं कि हम भगवान बाप के बच्चे हैं. முழு உலகத்திலையும் உல்டா ஞானம் பரவிடுச்சு, எல்லாமே பரமாத்மா அப்படிங்கிற தவறான ஞானம் பரவிடுச்சு. ஆனா நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம பகவான் தந்தையினுடைய குழந்தைங்க அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சிருக்கிறாங்க. लेकिन மெஜாரிட்டி சர்வ வியாபி கேने वाले निकलेंगे. ஆனா நிறைய பேர், பெரும்பான்மையான மக்கள் பரமாத்மா சர்வ வியாபின்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்கன்றார் பாபா. இஸ் துபன் சே சபுக்கோ நிக்கால்னா, இது ஒரு சேரு, இந்த சேருல இருந்து எல்லாரையும் நீங்க வெளியேற்றணும், இந்த சகதியில இருந்து வெளியேற்றணும். எந்த சகதி? பரமாத்மா சர்வ வியாபின்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது அப்படிப்பட்ட அதைத்தான் சேருன்னு சொல்றாங்க பாபா. सारी दुनिया है एक तरफ, बाप है दूसरे तरफ, बाप की महिमा गाई हुई है. பாபா சொல்றாங்க,
முழு உலகமும் ஒரு பக்கம் இருக்குது, பாபா இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. ஏன்னா முழு உலகமும் பகவான சர்வ வியாபின்னு சொல்லுது இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் ஒரு பக்கம், பாபா நான் சர்வ வியாபி இல்லைன்னு சொல்றாங்க. சோ பாபா இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. பாப்கி மகிமா காய் ஹுயி ஹே, பாபாவுக்கு தான் மகிமை என்பது பாடப்படுகிறது. என்ன மகிமை? அஹோ பிரபு தெரி லீலா, அஹோ மேரி மத் ஜிஸ்ஸே கத்தி அத்வா சத்கத்தி மில்தி ஹே. ஆஹா பிரபு, உங்களுடைய லீலையே லீலைன்னு பாடுறாங்க. அதே போல பாபாவினுடைய வழிப்படி கத்தி மற்றும் சத்கத்தி கிடைக்கிறது. சத்கத்தி தாத்தா தோ ஏக் ஹி ஹே. பாபா சொல்றாங்க, சத்கத்தியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு பாபா தான். மனுஷ கத்தி சத்கத்தி கேலி கித்தனா மாத்தா மார்த்தே ஹே. பாபா சொல்றாங்க, மனிதர்கள் கத்தி மற்றும் சத்கத்திக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. यह एक ही सद्गुरु है जो मुक्ति जीवन मुक्ति दोनों ही देते हैं. பாபா சொல்றாங்க, பாபா ஒரே ஒரு சத்துகுரு தான், முக்தி ஜீவன் முக்தி இரண்டையுமே கொடுக்கிறார். बाप कहते हैं इन साधु संत आदि सबकी सद्गति करने के लिए मुझे आना पड़ता है. பாபா சொல்றாங்க, இந்த சாதுக்கள் சன்னியாசிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவங்க எல்லோருக்குமே சத்கத்தியை கொடுக்கறதுக்காக நான் வர வேண்டியதாக இருக்கிறது. सबकी सदगति करने वाला मैं एक ही हूँ, आत्माओं से बात करता हूँ. பாபா சொல்றாங்க, எல்லோருக்குமே சத்கத்தியை கொடுக்கக்கூடியவர் நான் ஒரே ஒருவர் தான், ஆத்மாக்களோட நான் பேசுறேன். मैं तुम्हारा बाप हूँ और कोई ये कह न सके कि तुम सभी आत्माएं मेरी संतान हो. वह तो कह देते कि ईश्वर सर्वव्यापी है, तो फिर कभी ऐसे कह न सके. பாபா சொல்றாங்க, நான் உங்களுடைய தந்தை இல்லையா? வேறு யாருமே, அது ரிஷியோ முனிவரோ சாதுவோ சன்னியாசியோ எந்த மனுஷனோ வேறு யாருமே ஆத்மாக்களாகி உங்க எல்லோருக்கும் தந்தைனா நீங்க எல்லோருமே என்னுடைய குழந்தைங்க, அப்படி வேற எந்த மனிதரும் சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஈஸ்வரன் சர்வ வியாபின்னு சொல்றாங்க இல்லையா? ஈஸ்வரன் சர்வ வியாபின்னா ஈஸ்வரன் எல்லாருக்குள்ள இருக்கிறாருன்னா அப்ப அவங்க என்ன வார்த்தை சொல்ல முடியாது? ஆத்மாக்களாகி நீங்க எல்லோருமே என்னுடைய குழந்தைங்கிற வார்த்தையை அவங்க சொல்ல முடியாது இல்லையா? அது யாரா இருந்தாலும் ரிஷியோ முனிவரோ சன்னியாசியோ. वो तो खुद बाप कहते हैं कि मैं आया हूँ भक्तों को भक्ति का फल देने. ஆனால் சுயம் பாபா இப்ப சொல்றாங்க, பக்தர்களுக்கு பக்தியின் பலன் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். गायन भी है, भक्तों का रखवाला भगवान एक है. பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய பகவான் ஒருவர் தான் என்று பாடுறாங்க. சபி பக்த் ஹே तो जरूर भगवान अलग चीज है. பாருங்க, பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பகவான் ஒருத்தர் தான் சொல்றாங்களாமா. அப்ப எல்லாருமே பக்தர்கள் தானே. அப்ப பக்தர்கள் வேற, பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய பகவான் வேற தானே இல்லையா? பாபா புரிய வைக்கிறாங்க, பகவான் சர்வ வியாபியாக இருக்க முடியாது என்பதற்கு மனிதர்கள் எந்த வார்த்தைகளை சொல்றாங்களோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டே பாபா அதை புரிய வைக்கிறாங்க. சோ இதை நாம நோட் பண்ணணும். நமக்கு புரிய வைக்கிறாங்க பாபா, நமக்கு தெரியும், ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டோம், ஏத்துக்கிட்டோம் இல்லையா? ஆனா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம எப்ப பிறருக்கு ஞானம் சொல்றதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குதோ, சேவைக்கான வாய்ப்பு, அப்ப இந்த பாயிண்ட் சொல்லி நாம பாபா பத்தி புரிய வைக்கணும். பகவான் சர்வ வியாபி இல்லைங்கிறத நாம அவங்களுக்கு புரிய வைக்கணும். सो बाबा சொல்றாங்க, भगत ही अगर भगवान हो तो उन्हें भगवान को याद करने की दरकार नहीं. ஒருவேளை பக்தனே பகவானாக இருந்தார் அப்படின்னா அப்புறம் அந்த பக்தன் பகவானை நினைக்கிறதுக்கான அவசியமே கிடையாதே இல்லையா? பகவான் ஈஸ்வரன் சர்வ வியாபி அப்படின்னா பக்தனுக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்புறம் ஏன் அந்த பக்தன் பகவானை நினைக்கணும்? அவசியம் என்ன இருக்குது இல்லையா? अपनी अपनी भाषा में परमात्मा को कोई क्या कहते कोई क्या, लेकिन यथार्थ नाम है ही शिव. அவரவர் பாஷையில பரமாத்மாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. ஆனா அவருடைய சரியான பெயர் என்ன? பாபா சொல்றாங்க, யதார்த்தமான பெயர் சிவன் என்பது. कोई किसकी ग्लानि करते हैं व डिफेम करते हैं तो उन पर केस करते हैं, परंतु यह है ड्रामा, इसमें कोई की बात नहीं चल सकती. பாபா சொல்றாங்க, உலகத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை நிந்தனை பண்ணிட்டாங்க அல்லது அவமரியாதை செய்யறாங்கன்னா அந்த அவமரியாதை செய்யறவங்க மேல கேஸ் போடுவாங்க இல்லையா? ஆனா இதுவோ டிராமா அப்படின்னு என்ன சொல்ல வராங்க பாபா? ஈஸ்வரன் சுயம் பகவான் பரம்பிதா பரமாத்மா கடவுள் நம்மளை கரை சேர்க்கிறவர், நம்மை பாவனமாக ஆக்கக்கூடியவர், நம்முடைய அப்பா
தப்பா அப்படிப்பட்டவரை ஈஸ்வரன் சர்வவியாபின்னு சொல்லிட்டோம். அது அவருக்கு பண்ண பெரிய இன்சல்ட்னு பாபா சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அதுக்காக உலகத்துல இருக்கிறவங்க யாராவது நிந்தனை பண்ணினாங்கன்னா, இன்சல்ட் பண்ணினாங்கன்னா கேஸ் போட்டுருவாங்க, அவமரியாதை பண்ணாங்கன்னா. ஆனா இங்க பாபா என்ன சொல்லிட்டாங்க? இது டிராமா என்று சொல்றாங்க பாபா. இதுல எந்த விஷயமும், யார் என்ன சொல்ற விஷயமும் இங்க ஒண்ணும் நடக்காது. எல்லாரும் டிராமா படி எல்லாருமே அவரவர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. டிராமா அன்சாரமா பாபா இதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. பாப் ஜான்தே ஹேன் கி தும் துக்கி ஹுயே ஹோ ஃபிர் பி யஹ் ஹோகா. பாபா தெரிஞ்சிருக்கிறாங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க? நீங்க துக்கமானவர்களா ஆகிட்டீங்க, மறுபடியும் அப்படி ஆகும். கீதா சாஸ்திர ஆதி ஃபிர் பி வஹி நிக்கலேங்கே. கீதை சாஸ்திரம் எல்லாம் என்ன இருக்கிறதோ இப்போ அதுவே தான் அடுத்தும் உருவாகும், வெளிப்படும். அந்த டைம் வரும்போது அதெல்லாம் மறுபடியும் உருவாக்குவாங்க. பரந்து சிர்ஃப் கீதா ஆதி படுனே சே தோ கோய் சமஜ் ந சகே. ஆனா கீதையெல்லாம் படிக்கிறதுனால ஒண்ணு யாரும் உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது, பாபாவையும் புரிஞ்சுக்க முடியாது. யஹா தோ சமர்த் சாஹி. பாபா சொல்றாங்க இங்கே சக்தி தேவை. शास्त्र सुनाने वाले किसके लिए कहे कि मेरे साथ योग लगाने से हे बच्चे तुम्हारे विक्रम विनाश हो जाएंगे, ये कह न सके. பாபா சொல்றாங்க சாஸ்திரங்கள்ல சாஸ்திரத்தை சொல்லக்கூடியவங்க யாரை பார்த்தா, யார்கிட்ட சொல்றாங்களோ அவங்கள பார்த்து என்கிட்ட யோகத்தை ஈடுபடுத்துறதுனால ஹே குழந்தைகளே உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று சாஸ்திரத்தை சொல்லக்கூடியவர் சொல்ல முடியாது. ஆனா இங்க கீதா ஞானத்தை சொல்லக்கூடியவர் சொல்றாரு, ஹே குழந்தைங்களே என்கிட்ட உங்க யோகத்தை ஈடுபடுத்துறதுனால உங்களுடைய விக்கர்மங்கள் விநாஷ் ஆயிடும் சொல்றாரு. ஏதோ சிர்ஃப் கீதா புஸ்தக் படுக்க சுனாத்தே ஹே. கீதையை சொல்றவங்க கீதை புக் எடுத்து உட்கார்ந்து படிச்சு சொல்றாங்க, அவ்வளவுதான். பட் அவங்கள நினைக்க சொல்றதும் இல்ல, சொல்லவும் முடியாது. அவங்கள நினைக்கிறதுனால விக்கர்மங்கள் விநாஷ் ஆகும் ஆகாது. अभी तुम अनुभवी हो, जानते हो कि हम 84 के चक्कर में कैसे आते हैं. பாபா சொல்றாங்க இப்ப நீங்க அனுபவி, நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க 84 ஜென்மங்களின் சக்கரத்துல நாம எப்படி சுத்தி வரோம் என்பதை தெரிஞ்சிருக்கிறீங்க. டிராமா மே ஹரேக் பாத் அப்பனே சமய பர் ஹோத்தி ஹே. டிராமால ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய நேரத்துல தான் நடக்கிறது. நம்ம முன்னாடி கொண்டு வரணும்னு நினைச்சாலும், முன்னாடி செஞ்சிரும் நினைச்சாலும் நடக்காது, பின்னாடி போஸ்ட்போன் பண்ணணும் நினைச்சாலும் நடக்காது. பாபா என்ன சொல்றாங்க? டிராமால ஒவ்வொரு விஷயமும் அதனதன் நேரத்தில் தான் நடக்கிறது. यह बाप बच्चों से आत्माओं से बात करते हैं कि तुम भी ऐसे सीखो कि हम आत्मा से बात करते हैं, हमारी आत्मा इस मुख से बोलती है. இங்க பாபா குழந்தைங்க கிட்ட ஆத்மாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? பாபா சொல்றாங்க நீங்க கூட நான் ஆத்மாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆத்மா இந்த வாய் மூலமாக பேசுகிறது என்று புரிஞ்சுக்கிறதுக்கு கத்துக்கோங்க. நீங்களும் கூட கத்துக்கோங்க. யார்ட்டி பேசும்போது நான் ஆத்மா பேசிட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறேன் என்ற நினைவில் இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க, அந்த பயிற்சியில் இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. तुम्हारी आत्मा इन कानों से सुनती है. உங்களுடைய ஆத்மா அந்த காதுகள் மூலமா கேக்குது. मैं बाप का पैगाम देता हूँ, मैं आत्मा हूँ. பிறருக்கு ஞானம் சொல்லும் போது நான் ஆத்மா, தந்தை பாபாவினுடைய செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு ஆத்மா என்று அந்த பிறருக்கு சொல்லும் போதும் கூட ஆத்மாங்கிற உணர்வுல இருந்து சொல்லணும்னு சொல்றாங்க பாபா. समझाना कितना सहज है. इधर पुरी வைக்கிறது எவ்வளோ ஈஸி இல்லையா? तुम्हारी आत्मा एक शरीर छोड़ दूसरा लेती है, आत्मा ने 84 जन्म पूरे किए हैं. பாபா சொல்றாங்க உங்களுடைய ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரம் எடுக்குது. ஆத்மா 84 ஜென்மங்களை எடுத்து முடிச்சிருச்சு. अब बाप कहते हैं अगर परमात्मा सर्वव्यापी होता तो जीव परमात्मा का होना, जीव आत्मा क्यों कहते हो. அடுத்த விஷயம் சொல்றாங்க பாபா. ஈஸ்வரன் சர்வவியாபி இல்லைங்கிறதுக்கான இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாபா. இப்போ ஒருவேளை பரமாத்மா சர்வ வியாபியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன சொல்லணும்? ஜீவ பரமாத்மான்னு தானே சொல்லணும். மனுஷங்களை சொல்லும் போது ஜீவாத்மான்னு ஏன் சொல்றீங்க? பாபா கேக்குறாங்க. இதை நாம பிறர்கிட்ட கேட்கணும். ஜீவ எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா ஈஸ்வரன் சர்வவியாபி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்னா அப்ப ஜீவாத்மான்னு சொல்லக்கூடாது, ஜீவ பரமாத்மான்னு தானே சொல்லணும். அப்படி கேட்கணுமாமா. ये आत्मा से बात करते हैं. मेरे भाई आत्मा समझती हो कि मैं बाप का संदेश सुनाता हूँ 5000 वर्ष पहले वाला. பாபா சொல்றாங்க சோ இந்த ஆத்மாக்களோட பேசுறேன்,
பாபா ஆத்மாக்களோட பேசுறாங்க, அப்ப நம்மளும் இன்னொரு ஆத்மாக்கு புரிய வைக்கும் போது நான் ஆத்மாட்ட பேசிட்டு இருக்கிறேன் என்ற உணர்வுல இருக்கணும். என்னுடைய சகோதரரே, ஆத்மாக்களே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அதே பாபாவோட செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஆத்மாக்களுக்கு நாம ஆத்ம உணர்வுல இருந்து ஞானம் சொல்லணும். बाप कहते हैं मुझे याद करो यह दुख धाम है सत्युगे सुख धाम. பாபா சொல்றாங்க என்னை நினைவு செய்யுங்கள், இது துக்கதாமம், ஆனா சத்யுகம் என்பது சுகதாமம். हे आत्मा ये तुम सुख धाम में थी ना, तुमने 84 का चक्कर लगाया है. हे ஆத்மாக்களே, நீங்க சுகதாமத்துல இருந்தீங்க இல்லையா, ஆனா இப்ப 84 ஜென்மங்களின் சக்கரத்தை சுற்றி வந்துட்டீங்க. सतो प्रधान से सतो रजो तमो में जरूर आना है. अब फिर चलो वापस श्री कृष्णपुरी में चलकर क्या बनने चाहते हो. பாபா சொல்றாங்க சத்தோ பிரதான நிலையில இருக்கிற சத்தியத்துல அடுத்த சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகணும் இல்லையா. இப்போ ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு திரும்ப போங்க. ஆனா பாபா கேக்குறேன், போயிட்டு என்ன ஆக விரும்புறீங்க? महाराजा महारानी बनेंगे वा दास दासी, ऐसे ऐसे आत्माओं से बात करनी चाहिए. ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு நீங்க போங்க திரும்ப. ஆனா அங்க போய் என்ன ஆக விரும்புறீங்க கேட்கணுமா? பாபா நம்மகிட்ட கேட்கறாங்க, நம்ம பிற ஆத்மாக்களை கேட்கணும். மகாராஜா மகாராணி ஆக போறீங்களா அல்லது வேலைக்காரன் வேலைக்காரியாக போறீங்களா? இப்படி ஆத்மாக்கள்கிட்ட உரையாடல் செய்யணும். உமங்க ஹோனா சாஹி, இப்படிலாம் பிறருக்கு ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிற கேள்வியை கேட்டு ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஊக்கம் இருக்கணும் உங்களுக்குள்ள. ஐசனே கி मैं परमात्मा हूं, परमात्मा तो है ही ज्ञान का सागर. நான் பரமாத்மா என்பது கிடையாது, பரமாத்மாவோ ஞான கடலானவர். கபி அஜ்ஞான் கா சாகர் பன்தா நஹி. பரமாத்மா ஒருபோதுமே அஜ்ஞான கடலாக ஆகிறதே இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்? ஆல்வேஸ் அவர் ஞானத்தின் கடல் இல்லையா. ஏன்னா அவர் பிறப்பு இறப்புல வர்றதில்லை, அதனால அஜ்ஞானத்துல அவரு வர்றது கிடையாது. ஜான் और अज्ञान के सागर हम बनते हैं. பாபா சொல்றாங்க ஞானம் மற்றும் அஜ்ஞானத்தின் கடலாக நாம் ஆகிறோம். இப்ப ஞான கடல் ஆகிறோம், அடுத்து என்ன ஆயிடுறோம்? அஜ்ஞானத்தின் கடல் ஆயிடுறோம். ஏன்னா நீண்ட காலத்துக்கு அஜ்ஞானத்துல இருக்கிறோம் இல்லையா, அதனால பாபா அதையும் கடல்னு சொல்றாங்க. ஞானம் மற்றும் அஜ்ஞானத்தின் கடலாக நாம தான் ஆகிறோம். பாப் சே ज्ञान लेकर மாஸ்டர் சாகர் बनते हैं. वास्तव में सागर एक ही बाप है. பாபாட்ட இருந்து ஞானத்தை பெற்று மாஸ்டர் கடல் ஆயிடுறோம் இப்போ இல்லையா. ஆனா உண்மையிலே கடல்னா ஒருத்தர் தான், ஒண்ணுதானே இருக்கும் கடல். அப்ப கடல் ஒருத்தர் தான், அவர் பாபா தான். பாக்கி சப் நதியா ஹே, ஃபரக் ஹேனா. மற்ற எல்லாரும் அப்ப யாரு? நதிகள். பாபா சொல்லுங்க வித்தியாசம் இருக்குது இல்லையா, கடலுக்கும் நதிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஆத்மா கோ சம்ஜாயா தப் ஜாத்தா ஹே ஜப்கி ஆத்மா பேசமஜ் ஹே. எப்ப ஆத்மாவுக்கு புரிய வைக்கப்படுகிறதுனா, எப்ப ஆத்மா அந்த புத்தியை இழந்துடுறதோ அப்பதான் அந்த ஆத்மாவுக்கு புரிய வைக்கப்படுகிறது இல்லையா. ஸ்வர்கமே தோடே ஹி கிஸ்கோ சம்ஜாத்தே ஹே. ஸ்வர்க்கத்துல பாபா யாருக்கு புரிய வைக்கிறதே இல்லை. யஹா சப் பேசமஜ் பத்தீத் और दुखी हैं. இங்க எல்லாருமே புத்தியற்றவர்களாக பத்தீத்தமாக மற்றும் துக்கமானவர்களாக இருக்கிறாங்க. கரீப் லோக் ஹி யே கியான் ஆராம் சி பைட் சொன்னீங்க. பாபா சொல்றாங்க ஏழ்மையில இருக்கிற குழந்தைங்க தான் இந்த ஞானத்தை ஓய்வா உட்கார்ந்து கேட்பாங்க. சாஹுக்காரோं को तो अपना नशा रहता है, उनमें तो कोई बिरला निकलेगा. பாபா சொல்றாங்க செல்வந்தர்களுக்கு அவர்களுடைய போதை தான் இருக்கும், அந்த செல்வத்தின் போதை இல்லையா. அதனால யாரோ ஒருத்தர் தான் செல்வந்தர்கள்ல பாபா குழந்தையாக ஆகுவாங்க. ஜனக் ராஜா ने सब दे दिया ना, யா சப் ஜனக் ஹே. பாபா சொல்றாங்க ஜனக மகாராஜா எல்லாத்தையும் கொடுத்துட்டார், அந்த அளவுக்கு ட்ரஸ்டி ஆயிட்டார் இல்லையா. பாபா சொல்றாங்க இங்க நீங்க எல்லாருமே ஜனகர். பாபா சொல்றாரு ஏன்னா எல்லாம் பாபாவோடது, அப்படி நம்ம கொடுத்துட்டோம். ஜீவன் முக்தி கேலி கியான்லே ரகே ஹே. அந்த ஜீவன் முக்தி அடையிறதுக்காக எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டு இப்ப நீங்க ஜனகர் போல ஞானத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. தோ இது பக்கா கர்னா படே கி ஹம் ஆத்மா ஹே. ஆக நீங்க இத பக்கா பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும். பாபாவே இன்னைக்கு நம்மள ஸ்ட்ராங் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் ஆத்மா என்பதை நீங்க பக்கா பண்ணணும். பாபா ஹம் ஆப்கி கித்தனி சுக்ரியா மானே. சொல்றாங்களா குழந்தைங்க, பாபா உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்றது அப்படி சொல்றாங்களா. ड्रामा अनुसार आपको वर्षा तो देना ही है, हमको आपका बच्चा बनना ही है, इसमें शुक्रिया क्या करे. டிராமா அனுசாரமா நீங்க எங்களுக்கு ஆஸ்தி கொடுத்து தான் ஆகணும், நாங்க உங்களுடைய குழந்தையா டிராமா அனுசாரமா ஆகியதான் தீரணும். டிராமா அனுசாரமா இதுல நன்றி என்ன சொல்றது பாபாக்கு?
இல்லையா? हमको आपका वारिस तो बनना ही है, इसमें शुक्रिया की क्या बात है. பாபா நாங்க உங்களுக்கு வாரிசு ஆகியே தான் தீரணும், டிராமா அனுசாரமா இல்லையா? இதுல நன்றி சொல்றதுக்கான விஷயம் என்ன இருக்குது? बाप खुद आकर समझाए, लायक बनाते हैं, பக்தி மார்க் में महिमा करते हैं, शुक्रिया शब्द निकल पड़ता है. பாபா சுயம் அவரே புரிய வச்சு நம்மை தகுதியாக ஆக்குறாங்க இல்லையா? பக்தி மார்க்கத்துல மகிமை பாடுறாங்க, அதுலதான் நன்றி என்ற வார்த்தை வெளிப்படுகிறது. பாப்கோ तो अपनी फर्ज अदाई करनी ही है. நமக்கு ஞானம் சொல்றதோ அல்லது நம்மளை தகுதியாக்குறதோ பாபாவோட கடமை. பாபா தன்னுடைய கடமை செய்துதான் ஆகணும் இல்லையா? ஆக்கர் फिर से स्वर्ग में चलने का रास्ता बताते हैं. பாபா மீண்டும் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி சொல்றாங்க. ड्रामा अनुसार बाबा को आकर राजयोग सिखलाना है, वर्षा देना है. ड्रामा अनुसारமாக பாபா நம்ம எல்லோருக்கும் ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கணும், ஆஸ்தியை கொடுக்கணும். फिर जो जितना पुरुषार्थ करेंगे उस अनुसार स्वर्ग में जाएंगे. ऐसे नहीं कि बाबा भेज देंगे, ऑटोमेटिकली जितना पुरुषार्थ करेंगे उस अनुसार स्वर्ग में आ जाएंगे. பாபா சொல்றாங்க, யார் எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்வாங்களோ அதன் அனுசாரம் தான் ஸ்வர்க்கத்துக்கு போவாங்க. பாபா அனுப்பி வைப்பார் அப்படி கிடையாது. தானாகவே ஆட்டோமேட்டிக்கலி எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்வாங்களோ அதன் அனுசாரமா ஸ்வர்க்கத்துக்கு வருவாங்க. பாக்கி इसमें शुक्रिया की कोई बात है नहीं. மற்றபடி இதுல நன்றி சொல்றதுக்கான விஷயமே கிடையாது. டிராமா அனுசாரமா பாபா நமக்கு ஆஸ்தி கொடுக்கறாங்க, நம்மளை தகுதியாக்குறாங்க. நாம என்ன புருஷார்த்தம் பண்றோமோ அதற்கான பதவி டிராமா அனுசாரமா கிடைக்குது. இல்ல நன்றி சொல்றதுக்கான விஷயமே கிடையாது. अब हम वंडर करते हैं कि बाबा ने क्या खेल दिखाया. இப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்குது, பாபா என்ன விளையாட்டு காட்டியிருக்கிறாங்க என்று ஆச்சரியமா இருக்கிறது. आगे तो हम जानते नहीं थे, अब जानना है. क्या बाबा हम फिर से ज्ञान भूल जाएंगे. பாபா சொல்றாங்க, இப்ப ஆச்சரியமா இருக்குது, பாபா என்ன விளையாட்டு காட்டி இருக்கிறாங்கன்னு இல்லையா? இதுக்கு முன்னாடி நாமளும் தெரியாம இருந்தோம், இப்ப நாம எல்லா ஞான ரகசியத்தை தெரிஞ்சிட்டோம். அப்போ பாபா சொல்றாங்க, பாபாட்ட கேட்கிற குழந்தைங்க, பாபா நான் இந்த ஞானத்தை மறுபடியும் நாங்க மறந்துருவோமா பாபா என்று பாபாட்ட கேட்கிறோம். हाँ बच्चे, हमारी और तुम्हारी बुद्धि से ज्ञान प्रायलोप हो जाएगा. அதுக்கு பாபா பதில் சொல்றாங்க, ஆமா குழந்தைங்களே, என்னுடைய மற்றும் உங்களுடைய புத்தியிலிருந்து இந்த ஞானம் மறைந்து விடும். நமக்கு மட்டும் மறைஞ்சு போறது இல்லைன்னு சொல்றாங்க பாபா, யாருக்கும் சேர்த்து மறைஞ்சு போதான். பாபாவுக்கும் புத்தியில இந்த ஞானம் மறைந்து விடுகிறது. फिर समय पर इमर्ज होगा. பிறகு சரியான நேரம் வரும்போதுதான் அந்த ஞானம் எமர்ஜ் ஆகும், வெளிப்படும். ஜப் ஞான देने का समय होगा. ஞானம் சொல்ல வேண்டிய நேரம் வரும் இல்லையா? அந்த நேரம் வரும்போதுதான் பாபாக்கு இந்த ஞானம் எமர்ஜ் ஆகுமா. अभी तो हम निर्वाण धाम चले जाएंगे, फिर भक्ति मार्ग में मैं पाठ बजाता हूँ. இப்ப நான் நிர்வாண தாமத்துக்கு போயிடுவேன், பிறகு பக்தி மார்க்கத்துல நான் நடிப்பு நடிக்கிறேன். ஆத்மா மே ஆட்டோமேட்டிக்கலி வ சம்ஸ்கார் ஆ ஜாத்தே ஹேன். ஆத்மால தானாகவே இந்த சமஸ்காரம் எமர்ஜ் ஆயிடும். பக்தி மார்க்கத்துல பக்தனுக்கான பலன், பக்திக்கான பலனை கொடுக்கணுங்கிற பார்ட் மட்டும் பாபாக்கு எமர்ஜ் ஆயிருக்கும். அந்த நேரமே ஞானம் சொல்லணுங்கிற பார்ட் எமர்ஜ் ஆகாது. நேரம் வரும்போது டிராமால ஞானம் சொல்றதுக்கான நேரம் எப்ப இருக்கிறதோ அப்பதான் பாபாக்கு ஞானம் சொல்லணும்ன்ற பாயிண்ட், அந்த விஷயம், அந்த சன்ஸ்கார் எமர்ஜ் ஆகும்னு சொல்றாங்க பாபா. मैं कल्प के बाद भी इसी शरीर में आऊंगा, यह बुद्धि में रहता है. நான் கல்பத்திற்கு பிறகு கூட இதே சரீரத்துல தான் வருவேன், பிரம்மா பாபாவோட சரீரத்துல. இது புத்தியில இருக்குது. परंतु फिर भी तुमको तो देही अभिमानी रहना है, नहीं तो देह अभिमानी बन पड़ते हैं. मुख्य बात तो यह है. ஆனா நீங்க ஆத்ம அபிமானியாக இருக்கணும் இல்ல, ஏன்னா தேக அபிமானியாக நீங்க ஆகிட்டீங்க ஆல்ரெடி இல்லையா? ஏற்கனவே தேக அபிமானியாக இருக்கிறீங்க. சோ முக்கியமான விஷயமே என்ன இன்னைக்கு சொல்றாங்க பாபா? பாபா சொல்ற முக்கியமான விஷயமே ஆத்ம அபிமானி ஆகுவது. பாப் और वर्षे को याद करो. அடுத்து அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். கல்ப கல்ப தும் வர்ஷா பாத்தே ஹோ புருஷார்த் அனுசார். கல்ப கல்பமா நீங்க அப்பாட்ட இருந்து ஆசை அடைறீங்க, பட் எப்படி? पुरुषार्थத்தின் अनुसारम. कितना सहज कर समझाते हैं, बाकी इस मंजिल पर चलने में गुप्त मेहनत है. பாபா எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் இந்த லட்சியத்தை நோக்கி, இலக்க நோக்கி போறதுக்கு ரொம்ப குப்தமான உழைப்பு தேவைப்படுது. आत्मा पहले पहले आती है तो पुण्य आत्मा सतो प्रधान है, फिर उसको पाप आत्मा तमो प्रधान जरूर बनना है. ஆத்மா முதல்ல பரந்தாமத்திலிருந்து வருது இல்லையா? அப்ப புண்ணிய ஆத்மாவாக சத்தோ பிரதானமாக வருது.
பிறகு அந்த ஆத்மாதான் பாவாத்மாவாக தமோ பிரதானமாகவும் கண்டிப்பாக ஆகணும் டிராமா அனுசார். अब फिर तुमको तमो प्रधान से सतो प्रधान जरूर बनना है. இப்ப நீங்க மறுபடி தமோ பிரதானத்துல இருந்து சத்தோ பிரதானமாக கண்டிப்பாக ஆக வேண்டும். बाप ने पैगाम दिया है कि मुझे याद करो. அப்ப சத்தோ பிரதான் ஆகிறதுக்கான செய்தி பாபா என்ன கொடுத்திருக்காங்க, உபாயம் என்ன கொடுத்திருக்காங்க, என்னை நினைவு செய்யுங்கள் என்பதுதான். सारी रचना को बाप से वर्षा मिल रहा है, सबका सद्गति दाता है ना. முழு படைப்புக்கும் பாபாட்ட இருந்து ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே சத்கத்தியை கொடுக்கக்கூடிய வள்ளல் பாபா தான் இல்லையா. சப் பர் தயா கர்னே வாலா ஹே அர்த்தாத் சர்வ பர் ரஹம் கர்னே வாலா ஹே. சத்ய में कोई दुख नहीं होगा. அனைவர் மீதும் தயை காட்டக்கூடியவர், அதாவது அனைவர் மீதும் கருணை காட்டக்கூடியவர் பாபா. சத்தியத்துல துக்கம் என்பது எதுவுமே இருக்காது. बाकी सब आत्माएं शांति धाम में जाकर रहती है. तुम बच्चे जान गए हो कि अभी कयामत का समय हुआ है. பாபா சொல்றாங்க மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. நாம சத்தியோத்துல இருக்கும்போது மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்ப பேரழிவிற்கான சமயம் வந்து விட்டது. துக்க கா ஹிசாப் கிதாப் சுக்து கர்னா ஹே. துக்கத்தினுடைய கணக்கு வழக்கை முடிவடைய செய்ய வேண்டும், முடிக்க வேண்டும். எப்படி? துக்கத்தினுடைய கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். எப்படி? பாபா சொல்றாங்க யோக பல் சே. யோக பலத்தின் மூலம் துக்கத்தின் கணக்கு வழக்க முடிக்கணும். துக்கம் கிடைக்கிறதுக்கு எந்த பாவ கர்மா செஞ்சு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அது ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்குது இல்லையா, அதை நாம் அழிக்கணும். என்ன செஞ்சோம் ஞாபகம் இருக்காது, பல ஜென்மங்களா செஞ்சிருக்கிறோம் இல்லையா. பட் என்ன செய்யணும், அதுக்கு வழி என்ன, உபாயம் என்ன? கஷ்டம் வரும்போது வேதனைப்படுறது மட்டும் போதாது, பாபாட்ட சொன்னா மட்டும் போதாது. பட் அழிக்கணும். அதை அழிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன, யோக சக்தி நாம நமக்குள்ள நிறைக்கணும். फिर ज्ञान और योग बल से हमको भविष्य सुख के लिए खाता भी जमा करना है. ஒன்னு துக்கத்தினுடைய பழைய துக்கத்தினுடைய கணக்கு வழக்கை நம்ம முடிக்கணும் யோக பலத்தின் மூலமா. அடுத்து ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் நம்முடைய எதிர்கால சுகத்திற்காகவும் கணக்க சேமிப்பு பண்ணணும். அதுவும் ஞான யோகம். ஃபர்ஸ்ட் கணக்கு வழக்கு, பழைய கணக்கு வழக்கு அளிக்கிறதுக்கு யோக பலம். பட் எதிர்காலத்திற்கான சுகத்தின் கணக்கை சேமிப்பு பண்றதுக்கு ஞானம் மற்றும் யோக பலம் சொல்றாங்க பாபா. जितना जमा करेंगे उतना सुख पाएंगे और दुख का खाता चुप्त होता जाएगा. எந்த அளவுக்கு நீங்க சேமிப்பு செய்வீங்களோ, ஞான யோக பலத்தின் மூலமா தன்னுடைய எதிர்கால சுகத்திற்காக சேமிப்பு செய்வீங்களோ அந்த அளவு சுகத்தடைவீங்க மற்றும் துக்கத்தின் கணக்கும் முடிவடைஞ்சிடும். अभी हम कल्प के संगम पर आकर दुख का चौपड़ा चुक्तू करते हैं और दूसरी तरफ जमा करते हैं. यह व्यापार है ना. இப்ப நாம கல்பத்துல சங்கமத்துக்கு வந்துட்டோம். நாம எல்லாரும் துக்கத்தின் பழைய கணக்க முடிக்கிறோம். கணக்க முடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பழைய கணக்க முடிக்கிறோம். அடுத்து இன்னொரு பக்கம் ஆத்மாக்கு சேமிப்பு பண்றோம் சுகத்துக்காக. ஒரு பக்கம் முடிக்கிறோம் பழச, இன்னொரு பக்கம் சேமிப்பு பண்றோம். அப்ப இது வியாபாரம் இல்லையா. வியாபாரத்துல வரவு செலவு ரெண்டு பண்ணுவோம் இல்லையா. வரவும் இருக்கும் செலவு இருக்கும். சோ பழச அழிச்சிடணும், பழச அழிக்கணும், புதுசு ஆத்ம சுகத்திற்காக சேமிப்பு பண்ணணும். बाबा ज्ञान रतन दे गुणवान बना देते हैं. फिर जितना जो धारण कर सके. பாபாவும் ஞான ரத்தனங்களை கொடுத்து குழந்தைங்களை குணவானாக ஆக்குறாங்க. ஆனாலும் யார் எந்த அளவுக்கு தாரணா செய்யறாங்களோ அந்த அளவுக்கு தான் செய்யறாங்க. பாபா ஆக்குறாங்க குணவானா, ஆனா தாரணா நம்ம பண்ணணும் இல்லையா, பாபாக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா. பாபா சொல்றாங்க एक एक रतन लाखों की मिलके तेजस से तुम भविष्य में सदा सुखी रहेंगे. ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான சொத்துக்கு சமமானது, மதிப்பு வாய்ந்தது. இதன் மூலம் நீங்க எதிர்காலத்துல சதா சுகமா இருக்க போறீங்க. எகஹே துக்கதாம் வகை சுக்குதாம் சன்னியாசி என்னஹி ஜான்டிக்கு ஸ்வர்கமே சதா சுக்கு ஹி சுக்குஹே. இந்த உலகம் துக்கதாமம், சத்யுகம் என்பது சுகதாமம். சன்னியாசிகளுக்கு தெரியாது ஸ்வர்க்கத்துல சதா சுகமே சுகம் இருக்குன்றது சன்னியாசிகளுக்கு தெரியாது. एक ही बापे जो गीता द्वारा भारत को इतना ऊंच बनाते हैं. கீதை மூலமா பாரத்தை இவ்வளோ உயர்ந்ததாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். वह लोग कितना शास्त्रादि सुनाते हैं लेकिन दुनिया को तो पुराना बनना ही है. துவாபரிகத்திலிருந்து உலக மக்கள் எவ்வளோ சாஸ்திரங்களை சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனா உலகம் பழசாதான் ஆகணும் டிராமா அனுசாரமா இல்லையா. ஆனா பாபா இந்த கீதா ஞானத்தை சொல்லி பாரதத்தை உயர்ந்த நிலைக்கு அடைய வச்சிடறாங்க. ஆனா இது வரைக்கும் சாஸ்திரங்களை சொல்லி 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 வந்திருக்கும் போது கூட பாரதம் கீழான நிலைக்கு தான் போயிருக்குது, பழசாதான் ஆகி இருக்கிறது இல்லையா. தேவதாயே पहले नई सृष्टि में राम राज्य में थे, अभी देवताएं है नहीं, कहाँ गए.
தப் 84 ஜனம் கிஸ்னே போகே. பாபா சொல்லுங்க, தேவதைகள் முதல்ல புது உலகத்துல ராமராஜ்யத்துல இருந்தாங்க. இப்ப தேவதைகள் கிடையாது. அப்ப எங்க போயிட்டாங்க அந்த தேவதைகள்? 84 ஜென்மங்களை அனுபவிச்சிருது யாரு? அவர் கிஸ்கே பி 84 ஜனம் கா ஹிசாப் நிக்கல் ந சகே. தேவதைகள் தான் 84 ஜென்மங்கள் எடுத்திருக்காங்க இல்லையா? வேறு யாருக்குமே 84 ஜென்மங்களின் கணக்க உருவாக்க முடியாது, சொல்ல முடியாது. 84 ஜனம் ஜரூர் தேவதா தர்ம வாலே ஹி லேத்தே ஹே. சத்தியோத்துல இருந்து வரக்கூடிய தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் 84 ஜென்மங்களை எடுக்கிறாங்க. மனுஷ தோ சமஸ்தே கி லக்ஷ்மி நாராயண் ஆதி பகவான் தே, ஜிதர் தேக்கோ தூ ஹி தூ ஹே. மனிதர்கள் நினைக்கிறாங்க லக்ஷ்மி நாராயணன் எல்லாருமே பகவானா பகவான்லாம் முதல்ல இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் நீயே நீயாக தெரியுற, எங்கே பார்த்தாலும் லக்ஷ்மியே லக்ஷ்மியா, நாராயணனே நாராயணனாக தெரியுறன்னு சொல்லிட்டு பக்தியில சொல்லுவாங்க இல்லையா? அச்சா பலா சர்வ வியாபி கே ज्ञान से भी सुखी हो जाते हैं क्या? एक सर्वव्यापी का ज्ञान तो चलता आया है, फिर भी भारत तो कंगाल नरक बन गया है. பாபா சொல்றாங்க, சர்வவியாபி என்ற இந்த ஞானத்தை கேட்டு நீங்க சுகமாகிட்டீங்களா என்ன? சர்வவியாபிங்கிற ஞானத்தினால சொல்றோம் இல்லையா? சர்வவியாபி பக்தியில சொல்லி வச்சிருக்காங்க, சர்வவியாபி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த ஞானத்தினால் நீங்க சுகமானவர்களாக ஆகிட்டீங்களா என்ன? இந்த சர்வவியாபி என்ற ஞானம் துவாபரயுகத்துல இருந்து சொல்லிட்டு வராங்க. அப்புறமும் பாரதம் என்ன ஆயிடுச்சு? ஏழ்மையாக ஆயிடுச்சு, நரகம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வராங்க பாபா? சர்வவியாபின்னு சொன்ன ஞானம் தவறுதானேன்னு சொல்ல வராங்க பாபா. அப்படி உண்மை அதுவா இருந்ததுன்னா முன்னேற்றம் இருந்திருக்கணும். அதனால கிடையாது. அப்புறம் கூட பாரதம் ஏழ்மையாகி இருக்குது, ஆத்மாக்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்காங்க, கீழான நிலைக்கு போயிருக்காங்க, பாரதம் நரகம் ஆயிடுச்சு இல்லையா? பக்தி கா ஃபல் தோ தேனா ஹி ஹே பகவானுக்கோ. பக்தியினுடைய பலன் பகவான் கொடுத்தே ஆகணும். சன்னியாசி ஜோ குதுஹி சாதனா கர்த்தே ரேத்தே வ ஃபல் கியா தேங்கே. சன்னியாசிகள் சுயம் அவங்களே தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கடவுளை நினைச்சு. அவங்க பக்தியின் பலன் என்ன கொடுக்க முடியும்? மனுஷ சத்கதி தாத்தா தோ ஹை நஹி, ஜோ ஜோ இஸ் தர்ம் கே ஹோங்கே வஹ நிக்கல் ஆயேங்கே. மனிதர்கள் சத்கதி தாத்தா கிடையாது, சத்கதி வழங்கும் வள்ளல் கிடையாது. யார் யாரு இந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்களோ அவங்க எங்க இருந்தாலும் திரும்ப வந்துருவாங்க. ऐसे तो बहुत सन्यासी धर्म में भी कन्वर्ट हुए हैं, वह भी आएंगे. நிறைய பேரு சன்னியாச தர்மத்துல கூட மாறி போயிருக்கிறாங்க, அவங்களும் வந்துருவாங்கன்னு சொல்றாங்க பாபா. ये सब समझने की बातें हैं. இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள். பாபா समझाते हैं, यह प्रैक्टिस रखनी है. பாபா புரிய வைக்கிறாங்க, இந்த பயிற்சி நீங்க பண்ணணும். இன்னைக்கு ஃபுல் முரளியில் என்ன புரிய வச்சிருக்காங்க? எந்த பயிற்சி நாம பண்ணணும்னு பாபா புரிய வச்சிருக்காங்க? कि मैं आत्मा हूं, நான் ஆத்மா என்ற இந்த பயிற்சி பண்ணணும். आत्मा के आधार पर ही शरीर खड़ा है. शरीर तो विनाशी है, आत्मा विनाशी है. ஆத்மாவினுடைய ஆதாரத்துல தான் இந்த சரீரம் நிக்குது. ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா சரீரத்தால் நிக்க முடியாது. शरीरम अழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. பார்ட் சாரா இஸ் छोटी आत्मा में ही कितना वंडर है. பாருங்க, 84 ஜென்மங்களுடைய நடிப்பு இந்த சின்ன ஆத்மால இருக்குது. முழு நடிப்பும் எவ்வளவு அற்புதமான விஷயம், அதிசயமான விஷயம். साइंस वाले भी समझ न सके. यही इमॉर्टल इम्पेरिशेबल पार्ट इतनी छोटी आत्मा में है. आत्मा भी अविनाशी है तो पार्ट भी अविनाशी है. விஞ்ஞானிகள் கூட இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பாபா சொல்றாங்க, நிலையான அழிவற்ற நடிப்பு இந்த சின்ன ஆத்மால இருக்குது. ஒவ்வொரு வினாடி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது கூட பதிவாகி இருக்கிறது ஆத்மால இல்லையா? ஒவ்வொரு வினாடி நம்ம செய்யறது நினைக்கிறது எல்லாமே ஆத்மால பதிவாகி இருக்கிறது. அப்படி 5000 ஆண்டுகளுக்குள்ளது பதிவாகி இருக்கிறது சின்ன ஆத்மால. எவ்வளவு அற்புதமான விஷயம்னு சொல்றாங்க பாபா. ஆத்மா அழிவற்றது அப்படின்னா அதுல பதிவாகி இருக்கிற நடிப்பும் கூட எப்படித்தான் இருக்கும், பாகமும் கூட எப்படி இருக்கும்? அழிவற்றதாக தான் இருக்கும் இல்லையா? அச்சா, நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणेக்காக முக்கியமான சாரம் சொல்றாங்க. फर्स्ट पॉइंट, कल्प के संगम पर योग बल से दुख का चौपड़ा हिसाब किताब चुकतू करना है. கல்பத்தினுடைய இந்த சங்கம யுகத்தில் யோக பலத்தின் மூலம் துக்கத்தின் கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும்.
நயா ஜமா கர்னா ஹே, புதியதை, அதாவது புதிய கணக்கை சேமிப்பு செய்ய வேண்டும். கியான் ரத்னோ கோ தாரன் கர் குணவான் பனனா ஹே, ஞான ரத்தினங்களை தாரணை செய்து குணவானாக ஆக வேண்டும். सेकेंड पॉइंट சொல்றாங்க பாபா, मैं आत्मा हूँ, आत्मा भाई से बात करता हूँ, शरीर विनाशी है, मैं अपने भाई आत्मा को संदेश सुना रहा हूँ, ऐसी प्रैक्टिस करनी है. நான் ஆத்மா என்னுடைய சகோதரனுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த சரீரம் அழியக்கூடியது. நான் என்னுடைய சகோதர ஆத்மாவிற்கு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்படி பயிற்சி செய்ய வேண்டும். वरदानम, शुभ भावना और श्रेष्ठ भाव द्वारा सर्व के प्रिय बन विजय माला में पिरोने वाले विजयी भाव. शुभ भावனை மற்றும் சிரேஷ்டமான நோக்கம் மூலம் அனைவருக்கும் பிரியமானவராகி வெற்றி மாலையில் மணியாக ஆகக்கூடிய வெற்றியாளர் ஆகுக. कोई किसी भी भाव से बोले व चले, लेकिन आप सदा हर एक के प्रति शुभ भाव, श्रेष्ठ भाव धारण करो, इसमें विजयी बनो, तो माला में पिरोने के अधिकारी बन जाएंगे. பாபா சொல்றாங்க, ஒருவர் எந்த பாவனையோட உணர்வோடனால உங்கள்கிட்ட பேசட்டும், எந்த உணர்வோடையும் நோக்கத்தோடையும் உங்ககிட்ட நடந்துக்கட்டும், ஆனா நீங்க சதா ஒவ்வொருத்தருக்காகவும் சுபமான பாவனை, சுபமான உணர்வு, சிரேஷ்டமான உணர்வை உங்க மனசுல தாரணா பண்ணுங்க. இதுல வெற்றியாளர் ஆகுங்க. அவங்க எப்படினாலும் எந்த உணர்வோடையும் எந்த கருத்தோடையும் நம்மகிட்ட பேசட்டும், எந்த நோக்கத்தோடையும் நம்மகிட்ட பேசட்டும், நடக்கட்டும், ஆனா நீங்க அவங்களுக்காக சுபமான சிரேஷ்டமான பாவனைய கொண்டு வாங்க. இதுல வெற்றியாளர் ஆகுங்க. அப்பொழுதுதான் மாலையில கோர்ப்பதற்கு அதிகாரியாக ஆகுவீங்க. மாலையில மணியாக கோர்க்கப்படணும், நாம அதற்கான அதிகாரியா ஆக முடியும். ஏன்னா நாம சுப பாவனா, சிரேஷ்ட பாவனா ஒவ்வொரு ஆத்மாக்காக வச்சிருக்கிறோம். அதனால அந்த ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா மாலையில மணியாகிறதுக்கு. क्योंकि सर्व के प्रिय बनने का साधन ही है संबंध संपर्क में हर एक के प्रति श्रेष्ठ भाव धारण करना. ஏன்னா அனைவருடைய பிரியமானவர் ஆகுவதற்கான சாதனமே என்னன்னா, சம்பந்தம் தொடர்பில் ஒவ்வொருவருக்காகவும் சிரேஷ்டமான உணர்வை தாரணை செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்காகவும் சிரேஷ்டமான உணர்வை, பாவனைய தனக்குள்ள தாரணா பண்ணணும். அப்பதான் அனைவருக்கும் பிரியமானவராக ஆக முடியும். ஐசி சிரேஷ்ட பாவவாலா சதா சபிகோ சுக்கதேகா சுக்கலேகா. அப்படி யார் எல்லாருக்காகவும் சிரேஷ்டமான பாவனை கொண்டிருப்பவர்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பாங்க மற்றும் சுகத்தை பெறுவார்கள். என்ன கொடுக்கிறோம் அதான கிடைக்கும். அப்ப சுகம் கொடுத்தோம்னா சுகம் கிடைக்கும். यह भी सेवा है तथा शुभ भावना मनसा सेवा का श्रेष्ठ साधन है. இது கூட சேவா. நம்ம கிட்ட ஒருவர் எந்த பாவனையோட பேசுறதுக்கு வந்தாலும் செயல்பட்டாலும் கூட நாம அவங்களுக்காக சிரேஷ்டமான பாவனை வைக்கிறோம்னா இது கூட சேவை. சுப பாவனை என்பது மன்சா சேவை, மனதின் சேவை செய்றோம் இல்லையா, அந்த மனதின் சேவைக்கான சிரேஷ்டமான சாதனம் எது? शुभ भावना. तो ऐसी सेवा करने वाले विजयी माला के मन के बन जाते हैं. அதனால் அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடியவர்கள் வெற்றி மாலையில் மணியாக ஆகிவிடுகின்றார்கள். स्लोगन, कर्म में योग का अनुभव करना ही कर्म योगी बनना है. கர்மத்தில் யோகத்தின் அனுபவத்தை செய்வதுதான் கர்ம யோகி ஆகுவதாகும். கர்மத்தில் யோகத்தின் அனுபவம், கர்மா செய்யும் போதே பாபா நினைவு இணைஞ்சு இருக்கணும். அப்படி அனுபவம் செய்யறதுதான் கர்ம யோகியாக ஆகுவதாகும். ஓம் சாந்தி. சோ அப்ப பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஃபுல் முரளியில என்ன சொல்றாங்க பாபா? நான் ஆத்மா என்ற உணர்வுல நாம மேக்சிமம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பாபாக்கு சரீரமே கிடையாது, அதனால பாபா எப்பொழுதுமே ஆத்மாபிமானியாக இருக்கிறாங்க. சோ பாபா இன்னைக்கு அவருடைய குழந்தைகளாகிய நம்ம கிட்ட விருப்பம் கொண்டிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்களும் என்னை போலவே ஆத்மா அபிமானியாக ஆகணும். எதற்காக ஆகணும் ஆத்மா அபிமானியாக?
பாபா அழகான வேர்டு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் என்னுடைய கெஸ்டாக ஆகணும், பரந்தாமத்துக்கு என்னோட வீட்டுக்கு திரும்பி வரணும், அதனால் நீங்கள் ஆத்மாபிமானியாக ஆகணும், என்ன போலவே ஆகணும்னு நான் விரும்புகிறேன் அப்படி பாபா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. பாபா ரொம்ப அழகாக ட்ராமா அனுசாரமாக தான் எல்லாம் நடக்குது என்ற இந்த விஷயத்தையும் இன்னைக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. நாமளும் அப்படி புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்க எந்த நோக்கத்தோடு நம்மகிட்ட பேசினாலும் பழகினாலும் நடந்துக்கிட்டாலும் நாம் அவங்களுக்காக சுப பாவனா தான் பண்ணணும், பாபா நம்ம மேலே பண்ணுற மாதிரி. அப்போ தான் வெற்றி மாலையில் மணியாக வர முடியும்னு பாபா இன்னைக்கு நமக்கு படிப்பினை கொடுத்துருக்காங்க. நல்லது. ஓம் சாந்தி. கடந்த காலத்திலே தங்கிடக்கூடாதுங்க. நிகழ்காலத்தில் வாழணும், எதிர்காலத்தை நோக்கி நம்ம நடை போடணும். Don't dwell in the past. Live in the present and march towards future.